ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது நல்ல ஒரு ஹோட்டல் டேஸ்ட்டில் வெஜ் ஒயிட் புலாவ். இந்த டேஸ்டியான புலாவுக்காக நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. உருளைக்கிழங்கு, கேரட், பச்சை பட்டாணி, நல்ல ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி நீல நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து 2 தக்காளியை இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்காக சேர்க்குற இந்த மசாலா பார்த்திங்கன்னா 2 பிரியாணி இலை எடுத்துருக்கேங்க. அடுத்து ஒரு 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இந்த அன்னாச்சி பூ பார்த்திங்கன்னா இந்த புலாவில் சேர்க்குறது இந்த ஹோட்டல் டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த அன்னாச்சி பூவும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கல்பாசி இதையும் நம்ம கண்டிப்பாக இதில் இந்த புலாவில் சேர்த்தோம்னா நம்மளுக்கு அந்த ஹோட்டல் டேஸ்ட் இருக்கும். பட்டை பார்த்திங்கன்னா ஒரு 2 துண்டை உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேங்க. நான் 2 கப் அரிசி அளவு செய்ய போகிறேன். கொஞ்சம் புதினா எடுத்திருக்கேன், ஃப்ரெஷ் புதினா. இப்போ இந்த புலாவுக்காக பார்த்திங்கன்னா நான் சீரக சம்பா அரிசி தாங்க எடுத்திருக்கேன். சீரக சம்பா அரிசி, பாஸ்மதி அரிசியில் நம்ம ஆர்டினரி பச்சரிசி எதில் வேணாலும் செய்யலாம். இப்போ நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இந்த கப்பில் 2 கப் அரிசி எடுக்கிறேங்க. எடுத்து இதை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுருக்கேங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் விடுறேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடுறேன். எண்ணெய் விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கரம் மசாலா, அதாவது இந்த பட்டை, லவங்கம், ஒரு 4 லவங்கம், 4 ஏலக்காய், இந்த 2 அன்னாச்சி துண்டு போடுறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கல்பாசி பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக சேர்த்தா போதுங்க. ஏன்னா இந்த ஃப்ளேவர் அந்த கல்பாசியோட ஃப்ளேவர் ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ அந்த ஃப்ளேவர் கொஞ்சமாக போட்டாலுமே நமக்கு போதும். அதனால் சும்மா ஒரு பீஸ், சின்ன பீஸ் அதில் சேர்த்து இதை நல்லா கலந்து விடுறேன். இந்த கல்பாசியோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ஹோட்டலில் சாப்பிட்ற அந்த ஃப்ளேவர் கொடுக்கும் அதை சேர்க்கறதுனால. அதனால் கண்டிப்பாக இந்த கல்பாசி நம்ம இதில் சேர்க்கலாம். அடுத்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த வெங்காயத்தை இதில் சேர்க்குறேங்க. அடுத்து நம்ம வச்சுருக்க இந்த பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுறேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை இதில் சேர்க்குறேன். சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடலாம். இது எல்லாம் நல்லா பச்சை வாசனை போக வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த தக்காளியை இதில் சேர்க்குறேன். சேர்த்து அதை நல்லா வதங்கட்டுங்க. கொஞ்சமாக புதினா சேர்க்குறேன். அது நல்லா வதங்கி வந்ததும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த வெஜிடபிள்ஸை அதில் சேர்க்குறேன். பச்சை பட்டாணி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு சேர்க்கேன். இதில் இன்னும் வேணும்னாலும் நம்ம பீன்ஸ் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விடலாம். இந்த காய் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த அரிசி, ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க இந்த அரிசி இதில் சேர்க்குறேன். இப்போ இந்த சீரக சம்பா அரிசிக்கு பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி சேர்க்கறது பார்த்திங்கன்னா நான் 2 கப்பு அளவு அரிசி எடுத்திருக்கேன். அதனால் 3.5 கப்பு நம்ம தண்ணி சேர்த்தா போதுங்க. யூஸ்வலாக நார்மல் அரிசிக்கெல்லாம் நம்ம 4 கப்பு தண்ணி சேர்ப்போம், 1க்கு 2ன்ட்டு. ஆனால் இந்த சீரக சம்பா அரிசி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப்பு நம்ம கம்மியாகவே செய்யலாம். அப்போ தான் அந்த உதிரியாக அந்த தன்மை நல்லா இருக்குங்க. ஏன்னா இந்த அரிசி பார்த்திங்கன்னா ரொம்ப பொடியாக இருக்கும். ஸோ ஒரு 1/2 டம்ளர், 1/2 கப்பு தண்ணியை நம்ம குறைச்சிக்கலாம். 3.5 கப்பு தண்ணி விட்டால் போதும் இந்த அரிசிக்கு. விட்டு இப்போ இந்த புலாவுக்கு தேவையான உப்பு சேர்க்குறேன். இப்போது உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடலாம். அடுத்து இதில் ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழ சாறு பிழிஞ்சு விடுறேன். விட்டு இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு விசில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு இந்த
புலாவை நம்ம இறக்கிடலாங்க. ஒரு விசில் வந்ததும் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த புலாவை நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ விசில் நல்லா அடங்கிடுச்சிங்க. இப்போ நம்மளுடைய இந்த வெஜ் ஒயிட் புலாவ் பார்த்திங்கன்னா இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இதில் சேர்த்துருக்க அந்த கல்பாசி பார்த்திங்கன்னா இந்த புலாவுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஆனால் கொஞ்சமாக சேர்க்கணுங்க, ரொம்ப சேர்க்கக்கூடாது. இந்த கல்பாசி அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ வந்து கொஞ்சமாக நம்ம சேர்த்தா போதும். இந்த 2 டம்ளருக்கே நம்ம பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இலை தான் சேர்த்தேன். இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். நம்மளுடைய இந்த சூப்பரான வெஜ் ஒயிட் புலாவ் அழகாக ரெடி ஆகிடுச்சுங்க. இதில் வந்து கொஞ்சமாக நான் புதினா மேலே தூவுறேன். தூவி இதை நல்லா கலந்து எடுத்தோம்னா இந்த சீரக சம்பா அரிசியில் செய்கிறதுனால இந்த ஒயிட் புலாவ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பாஸ்மதி ரைஸை விட இந்த சீரக சம்பா அரிசி வந்து இந்த ஒயிட் புலாவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இந்த ஒயிட் புலாவுக்கு பார்த்திங்கன்னா சைடிஷ்ஷாக நல்ல சிக்கன் கிரேவி, அதே மாதிரி மஷ்ரூம் கிரேவி, பன்னீர் கிரேவி, மஞ்சூரியன் கிரேவி இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து மஞ்சூரியன் கிரேவி தான் செஞ்சுருக்கேன். காலிஃப்ளவர் கிரேவியோட இந்த ஒயிட் புலாவ் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பன்னீர் கிரேவியும் பார்த்திங்கன்னா இதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. நான் ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.